சாய்ரா, இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. பிரார்த்தனையின் முக்கியத்துவம் நாம் அனைவரும் நம்மை ஒன்றிணைக்கும் பொழுதுதான் கிடைக்கிறது. அந்த வகையில் நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து ஒரு விஷயத்தை சாயப்பாவிடம் மன்றாடி கேட்கும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பிரார்த்தனைகள் மிக விரைவில் நடந்து முடிக்கப்படுகிறது. எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும், அதற்கு எவ்வளவு பெரிய காரணமாக இருந்தாலும், நம்முடைய சாயப்பா நம்முடைய தேவையை அறிந்து அதை மிக விரைவில் சரி செய்து கொடுக்க இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த பதிவை கேட்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் மிகவும் கவனத்தை இந்த இடத்தில் வைத்து உங்களுடைய பிரார்த்தனையை செய்யவும். இப்படி செய்வதன் மூலமாக சாயப்பா நம் அருகில் இருந்து கொண்டு நம்முடைய எல்லா பிரார்த்தனைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை மனதில் வைத்து கொண்டும் இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும். இந்த வகையில் இந்த ப்ரேயர் வச்சதுக்கான ஒரு மிராக்கல் நடந்திருக்கு. அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தமிழ் செல்வின்னு ஒருத்தங்க, உங்களோட அப்பா அண்ணாமலை அவருக்கு நம்ம ப்ரேயர் வச்சுருந்தோம். பிபி நார்மல் ஆகணும், அவருக்கு மூச்சு திணறல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் வச்சுருந்தோம். அந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு சரியாயிருச்சு. ஒரு முன்னேற்றம் இருக்குது, ஹெல்த்தில் ஒரு முன்னேற்றம் இருக்குது. அப்படி இருக்கும்போது பிபி நார்மலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன முன்னேற்றம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த இடத்துல சாயப்பா எவ்வளோ பெரிய ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நடத்தியிருக்கிறாங்கன்றத நம்ம பார்த்து ஆகணும். ஏன்னா நிறைய பேர் பிரார்த்தனை வைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த பிரார்த்தனை நம்ம எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நிச்சயமாக நம்மளுடைய பிரார்த்தனை இன்னும் வேகம் எடுக்கணும், இன்னும் நிறைய பேர் நம்ம கூட இந்த கூட்டு பிரார்த்தனைகளை சேரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனைகள் என்னன்றதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதலாவதாக கோமதி அசோக் குமார், இவங்களுக்கு கை ரொம்ப வலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கை மேலவே தூக்க முடியாத அளவுக்கு ஒரு வலி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வலி எந்த மாதிரியான வலியாக இருந்தாலும் நிச்சயமாக சாயப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். ஏன்னா அந்த கை வச்சு தான் நம்மளுக்கு பெரும்பாலான இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த கைக்கு ஒரு பிரச்சனை நம்ம வரும்போது கிட்டத்தட்ட அது ஒரு சர்விக்கல் பெயின்னு நம்ம சொல்லுவோம். முதுகு தண்டில் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய ஒரு C1, C2, C3 அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதில் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனா தான் இந்த அதிலிருந்து போகக்கூடிய அந்த நரம்பு அந்த கைக்கான நரம்பாக இருக்கும்போது அந்த கை வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி அந்த நரம்பு மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு வலின்னு இருக்கும்போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த ஒரு வலி அந்த வலியை ஃபீல் பண்ணவங்களுக்கு அது தெரியும் எவ்வளோ பெரிய வலியாக இருக்கும்னு. நிச்சயமாக அந்த ஒரு வழியிலேருந்து சாயப்பா அந்த கோமதி அசோக் குமார் சாய்ராமுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன், அங்கே எதுவும் செட் ஆகலை, இன்னொரு ஹாஸ்பிட்டல் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நிச்சயமாக இவங்க அடுத்ததாக எந்த மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களோ அந்த இடத்துல சாயப்பாவே இருந்து இவங்களுக்கு மருத்துவம் வைத்தியம் பார்த்து இவங்களுக்கு சீக்கிரமாக குணமடைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் மருந்து மாத்திரையிலேயே இவங்களுக்கு அந்த கைவலி சரியாகணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். கூடிய சீக்கிரத்தில் இவங்களோட கைவலி விலகி நார்மலான ஒரு லைஃப்பை வாழணும், நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக அருட்செல்வி பிரதீபன், இவங்களுக்கு ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதனால இவங்களுக்கு எந்த விதமான சிக்கல்கள் இருந்தாலுமே கூடிய விரைவில் அதை சரி செய்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். ஏன்னா அந்த குடும்பம்னு வரும்போது நிறைய பேர் இருக்காங்க. அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, மாமா, மச்சான், அக்கா, மாமா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும்போது இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிறைய மனக்கசப்புகள் இருக்கும். அந்த மனக்கசப்புகள் எல்லாமே கூடிய விரைவில்
சரி செய்து கொடுத்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாய்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக தன்யா, இவங்க ரீசெண்டாக ஊருக்கு போயிட்டு வந்தாங்க. ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கும்போது ஏதோ ஒரு பூச்சி இவங்களுக்கு காலில் கடிச்சிருக்கு. அந்த பூச்சி கடிச்சதுனால லைட்டாக அந்த இடத்துல வீக்கமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இவங்களுக்கு அந்த விதமான காயம் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் முடியணும்னு சொல்லி நம்ம சாய்பா கிட்ட வேண்டிக்கலாம். அதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் போட்டால் அது சரியாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்து கூடிய விரைவில் அவங்களுக்கு அது எந்த ஒரு வலியும் எரிச்சலையும் கொடுக்காம சீக்கிரமாக அதுலேருந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாய்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக சாந்தகுமாரி, இவங்களோட ஹஸ்பண்ட் கண்ணன், இவருக்கு 80 வயசு ஆகுது. இவங்களுக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் ரீசன்ட் டேஸில் நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக இவங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனாலும் அந்த ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அதாவது உடல் நலத்தில் குறைபாடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த உடல் நலம் முன்னேறி வர சாயப்பா ஒரு பெரிய ஒரு வழி வகுத்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டி நம்ம இந்த ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இவருக்கு நடக்கணும். இன்னும் நிறைய ஆண்டுகள் நிறைய வருஷங்கள் இவங்க வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட ஒரு பெரிய பிரார்த்தனை வச்சுக்கலாம். அடுத்ததாக சேகர் மணி, இவங்களுடைய பேரன், அதாவது கிராண்ட்சன், அவரோட பேர் கேஷவ். இவருக்கு ஒரு 5 வயசு ஆகுது. இவருக்கு ஒரு டிசீனஸ் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக 5 வயசில் அந்த குழந்தைக்கு டிசீனஸ்னாவே என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு டைமில் டிசீனஸ் வருதுன்னா நிச்சயமாக சாயப்பா அதை முன்னாடி நின்று நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இந்த நாளில் இந்த மாதிரியான ஒரு வயசில் நல்லா ஓடி விளையாடுற ஒரு வயசு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும்போது அது ரொம்ப ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த டிசீனஸ் அந்த குழந்தைக்கு சீக்கிரத்திலேயே விடுவிச்சு கொடுத்து ஒரு சந்தோஷமான ஒரு இந்த வயசுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை அந்த குழந்தை வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக வெங்கடேஷ் பர்டே, இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ஷிவ் சாய் பிரசாத். ஷிவ் சாய் பிரசாத் இவங்களுக்கு ஏஜ் 20 வயசு ஆகுது. ரீசெண்டாக ஜனவரி 15ஆம் நாள் தான் இவங்களுக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு பெரிய விஷயம் சாயப்பா கிட்டே இருந்து இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் நடந்தே ஆகும். சாயப்பா நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சில குறைபாடுகள், சில பிரச்சனைகள் இருக்குது. நிச்சயமாக ஒரு 20 வயதுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இது ஒரு பொது பிரார்த்தனையையும் மாற்றி எல்லா விதமான இளைஞர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் சின்ன குழந்தைகளுக்காகவும் இந்த பிரார்த்தனையை பொது பிரார்த்தனையாகவும் மாற்றிக்கலாம். இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா நல்லா கேட்டுக்கோங்க. இவங்களுக்கு 20 வயசு தான் ஆகுது. இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா பிபி இருக்குது, சுகர் இருக்குது, தைராய்டு இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. இப்போ ரீசெண்டாக பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணதுனால உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஹெல்த் ஒரு பிரிஸ்க்னஸ் இல்லாமல் இருக்குது. இவங்களுக்கு உடல்நலம் தேறி வர ஒரு பிரார்த்தனை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக ஒரு 20 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா அது ரொம்பவே கஷ்டமளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அனுதினமும் இந்த உலகத்தில் நிறைய இளைஞர்களும் இளைஞர்களும் இந்த மாதிரியான வயசுக்குள்ளேயே இவ்வளவு நோய்கள் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்திருக்கலாம். நிச்சயமாக அது எந்த காரணமாக வேணாலும் இருக்கட்டும், அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்கு சாயப்பான்ற ஒரு காரணம் இருந்ததுன்னா போதும். நிச்சயமாக சாயப்பா இதை முன்னேற்றி எடுத்து அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ், அவங்களோட உடல் நலத்தை முன்னேற்றி கொடுத்து இவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வழிவகுத்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். ஏன்னா ஒரு 20 வயசில் அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய வயசில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது நம்ம உடம்பை சரி பண்ணுறதுக்கே ஒரு 10-15 வருஷம் போயிடும். அதனால உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் ஒரு தாமதமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால எது போனாலுமே இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஹெல்த்தாக மாறி இவங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாருக்குமே எல்லா விதமான ஹெல்த் கண்டிஷனுமே க்யூர் ஆகி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை இவங்க எல்லாருமே வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நிச்சயமாக சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக மகேஸ்வரி, இவங்களுடைய மகன் சந்தோஷ், இவங்க காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாரு. வயசு 18 ஆகுது. இவருக்கு ஒரு விதமான ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா காலேஜுக்குள்ளே போனால் மட்டும் ஒரு விதமான ஃபீவர்,
ஹெட்டேக், கை கால் வலி இந்த மாதிரிலாம் இருக்குது, காய்ச்சல், தலைவலி அதெல்லாம். ஸோ ஆனால் வந்து ஒரு 6 மணிக்கு அந்த காலேஜ்லேருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, ஒரு காலையில் ஒரு 6 மணிக்கு இருக்கிற ஒரு சுறுசுறுப்பு ஈவினிங் 6 மணிக்கு வந்துடுது. யாராவது இவங்ககிட்ட ஏதாவது பேசலான்னு போனால் கூட ரொம்ப வந்து கோவப்படுறது, வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கிறது எந்த விதமான பிரச்சனைன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும், இது வந்து ஒரு விதமான ஒரு பதட்டத்தினால வர்றதுனாலும் கூட, நிச்சயமாக இவங்களுடைய மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி, சாந்தப்படுத்தி, சாயப்பா வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ஒரு குழந்தைக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். ஏன்னா இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையோட எதிர்காலமே அந்த காலேஜை நம்பி தான் இருக்குன்னும் போது, நிச்சயமாக அந்த நாட்களை எல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் அந்த காலேஜோடைய நேச்சர் என்னவோ அதை புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேற்ற மாதிரியான இவங்களுக்கான ஒரு வாழ்க்கை அமைஞ்சு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, கோபம் எளிதில் வராத ஒரு பையனாக நிச்சயமாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா சொல்கிற எல்லா விஷயத்தையுமே கேட்டு புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு குழந்தையாக அவங்க மாறணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பொது பிரார்த்தனைக்கு போயிடலாம். இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணீங்களோ, அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷஸ். நிச்சயமாக நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே சாயப்பா நிவர்த்தி செய்து கொடுக்கணும். அடுத்ததாக இந்த நாளில் வந்துட்டு நிறைய குழந்தைகள் வந்து பிறந்திருப்பாங்க. நிறைய பிரச்சனையோடவும் சில பேர் பிறந்திருப்பாங்க. சில பேர் வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் பிறந்திருப்பாங்க. ஸோ ஒரு விதமான கஷ்டங்களோட பிறந்திருக்கக்கூடிய சில குழந்தைகளுக்காக இந்த ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம். நிச்சயமாக அவங்களுக்கு வந்து உடம்புல எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலுமே அதை சாயப்பா நொடி பொழுதுன்னு நிவர்த்தி செஞ்சு இந்த அழகான உலகத்தில் அவங்க எல்லாத்தையும் வாழ்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வழியை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் பிறந்திருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் எந்த விதமான சமூக சீர்கேடுக்கும் ஆளாகாமல் ஒரு ஆரோக்கியமான, நிம்மதியான, சந்தோஷமான, உத்தமமான, நியாயமான ஒரு வாழ்க்கையை வாழணும். இதை ஊர் போற்றும்படி அந்த குழந்தைகள் எல்லாமே இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இன்றைய நாளில் நிறைய பேர் வந்து பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் திருப்பி அவங்களோட வாழ்க்கைக்கு வந்து அவங்க வேலையாக இருக்கட்டும், தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருக்கட்டும், காலேஜுக்கு போகிற பசங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பிரேக் அப்புறம் இன்றைக்கி மறுபடியும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கான மன உத்வேகத்தை அவங்க எல்லாருக்குமே கொடுக்கணும். நிச்சயமாக ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு வந்து சாயப்பா வந்து இன்றைய நாளில் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எவ்வளோ விதமான கஷ்டங்கள் எந்த விதமான மனிதர்கள் இன்றைய நாளில் இந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் வரப்போது, இதை நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்காகவும் அந்த பிரச்சனையை கடந்து போகிறதுக்கான ஒரு மனப்பக்குவத்தையும் சாயப்பா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக எளிதில் அந்த பிரச்சனையை வந்து தாண்டி போகும்படி சாயப்பா செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நம்ம கேட்க முடியாது. பிரச்சனையை தாங்கிக்கக்கூடிய சக்தியை நம்ம எல்லாருக்குமே சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்றைய நாளில் நிறைய பேர் கடன் பிரச்சனையால் நிறைய ஒரு விதமான சிக்கலான ஒரு சூழ்ச்சிக்குள்ள ஒரு முடிச்சுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. எந்த வழியில் போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இந்த வழியே இல்லாத ஒரு இடத்துல கூட ஒரு வழி இருக்குது அப்படின்னு சாயப்பா வந்து காட்டி அதிலிருந்து அவங்கள விடுவிச்சு வெளியில் கொண்டு வருவதற்கான ஒரு நாளாக இது நிறைய பேருக்கு அமையணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் எந்த விதமான மன பிரார்த்தனைகள், மன குமுறல்கள் இருந்தாலுமே சாயப்பா அது எல்லாத்தையுமே பார்த்து அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்பேசை குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லாவற்றும் கிடைத்து அருள் புரிய வேண்டும் சாயப்பான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.